ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி தேங்காய் மஞ்சியை வச்சு கோகோபிட் செய்கிறது அப்படின்னு பார்த்துக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி நல்லா சுரண்டி எடுத்துங்க. இந்த மாதிரி பவுடர் மட்டும் இல்லைங்க, இதுக்குள்ளே இருக்க மஞ்சியும் நமக்கு யூஸ் ஆகும். அதாவது 25% இந்த பவுடர் எடுத்திங்கன்னா மிச்சம்லாம் மஞ்சி எடுத்துங்க. வேஸ்ட்டும் கம்மியாக இருக்கும், நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போது அதை ஒரு டப்பாக்குள்ளே போட்டு நம்ம அதில் நல்ல தண்ணியை விட்டு ப்யூர் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஊற வைக்கணும். அதுக்காக நம்ம அதிகமாக தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டே ஊறணும். இந்த மாதிரி நல்லா பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 7 நாளுக்கு அப்புறம் பார்க்குறீங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் 7 to 10 days ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி கெட்டியாயிரும், இந்த மாதிரி அழகாக வந்துடும். இந்த தண்ணியும் கூட வேஸ்ட் ஆகாது. இந்த தண்ணியை நமக்கு செடிக்கு ஊற்றினோம்னா கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஏன்னா நம்ம இந்த செடியை வளர்த்துறதுக்காக தான் இந்த செய்கிறோம். ஸோ இந்த தண்ணியை நம்ம செடிக்கே ஊற்றிடலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு சாலை வச்சு இதை வடிகட்ட போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் 2 தான். ஒரு டப்பா மேலே இந்த சாலை வச்சுருக்கேன். இது மேலே இப்போ தண்ணி ஊற்றினேன்னா அது ஃபுல்லாக இஞ்சிக்கும். பார்த்திங்கன்னா தண்ணி டப்பாக்குள்ளே போயிடும். ஸோ உங்களுக்கு ஒன்லி கோகோபிட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம அதே மேலே நம்ம மஞ்சியெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது வந்துடாது. அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை மாதிரி போட்டு ஷாலில் போட்டு இந்த மாதிரி நல்லா தேன் புளிகிற மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதுக்குள்ளே இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வரும். நீங்கள் கோகோபிட்ஸ் ட்ரையாக இருக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதுக்குள்ளே எக்கச்சக்கமான தண்ணி இருக்கும். அதனால தான் இது ஃபேமஸ். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் எப்போவுமே கொடுக்குற தண்ணியை விட செடிக்கு இது ரொம்ப கம்மியாக தான் எடுக்கும். ரொம்ப நாளைக்கு அப்சர்வ் பண்ணி வச்சுக்கக்கூடிய திறமை இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ லட்டு மாதிரி வந்துடுச்சு. இதை வச்சு தான் நம்ம அற்புதமான ஷேப்பில் கொண்டு கோகோபிட் செய்ய போகிறோம். இப்படியே நீங்கள் கூட போடலாம். ஆனால் நாங்கள் ஷேப் கொண்டு வர போகிறோம். இது ஃபஸ்ட்டு வந்திருக்கான்னு பார்க்குறக்கு ஒரு டப்பாவில் போட்டு இந்த மாதிரி போட்டுங்க. அதில் நீங்கள் கையை வச்சு நல்லா அமுத்தி பாருங்கள், குத்தி பாருங்கள். அப்போ அந்த ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி செட் ஆகிக்கிச்சுன்னா இது ஃபுல்லாக ரெடின்னு அர்த்தம். இது நாங்கள் எதுவுமே போடலை, வெறும் இதை வச்சு தான் பண்ணியிருக்கோம். பார்த்திங்களா, இந்த மாதிரி குத்துன்னு குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு செட் ஆகக்கூடிய வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு பிரிக்ஸ் எல்லாம் செய்வோம் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். உள்ளே பார்த்திங்கன்னா நான் சொன்ன தண்ணி இருக்குது, அதெல்லாம் வெளியே வர வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணி பாருங்கள், அப்படியே காஃபி டீ கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம பார்த்திங்களா, இதை வச்சு இப்போ நம்ம 3 மணி நேரம் கழித்து இதை கொட்டி பார்ப்போம். பார்த்திங்கன்னா அழகாக ஐஸ் வெல்வெட் கேக் மாதிரியே வந்திருக்கு. பார்த்திங்களா, இதுதான் நம்ம செய்ய போகிற கோகோபிட்ஸ். இது 2 நாள் வெயிலில் காய வச்சிங்கன்னா ட்ரை ஆயிரும். ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டானது. ஆனால் இப்போது இது காயிலன்றனால கேக் மாதிரியே வருது. உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சது அழகாக இருக்குது. ஓகே கைஸ், இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.